இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. ஒரு தலைவன், ஒரு நடிகன், அது முதல்ல அவர் எப்படி வித்தியாசப்படுத்துகிறாரு. சீமானே நடிகர் தான், சிவாஜி கணேசன் நடிகர், எம்ஜிஆர் நடிகர், ஜெயலலிதா நடிகை, விஜய் நடிகர், விஜயகாந்த் நடிகர். மக்களுடைய விருப்பம் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்க இஷ்டம். விஜயுடைய ஃபேம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பொதுமக்கள் இந்த ரெண்டு கழகங்களும் வேணாம், விஜய் தான் தேவை அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. ஜென்சிகள்னால மாற்றம் வந்தது. ஜென்சியுடைய இது ரொம்ப கம்மி அந்த பர்சன்டேஜ். அப்போது உங்களுக்கு ஜென்சி மட்டும் வச்சு வந்திருக்கணும்னா சீமான் முதலமைச்சர், இல்லை அண்ணாமலை முதலமைச்சர், இல்லை அந்த காலத்தில் விஜயகாந்த் முதலமைச்சர், இல்லை அதுக்கும் பின்னாடி போனால் வைகோ முதலமைச்சர். அப்போ ஜென்சி மட்டும் வச்சுக்கிட்டுலாம் இதாகாது. விஜய் வராருன்னா இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் இல்லாத ஒரு விஷயம் ஏன் நடக்குது அப்படின்றத சீமான் கவனிக்க தவறுறாரு. சிறுபான்மை மக்கள் இவங்க வச்சு ஏமாத்துறது சிறுபான்மை மக்கள்லாம் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க. சிறுபான்மை மக்கள் வீட்லேயே விஜய்க்கு ஓட்டுகள் அதிகமாகிடுச்சு. அப்போது இந்த விவகாரங்கள் இவர்களுக்கு தெரியல. திமுககாரன் வீட்லேயே விஜய்க்கு ஓட்டு இருக்குன்றது இவர்களுக்கு புரியல. ஏன்னா இவர்கள் நடத்தின அரசியல். அதிமுகவும் அதே மாதிரி இவங்க வேணாம், ரெண்டு கழகங்களுமே வேணான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல ஏன் சீமான் ஃபெயிலியர் ஆகிறார், ஏன் விஜய் வரார், அதை சீமான் கரெக்டாக அனலைஸ் பண்ணார்னா இந்த பேச்சு வராது. ஆளுங்கட்சியை எல்லோரும் கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒரு பக்கம், இது அதிமுக ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், எல்லோரும். நீங்கள் லெஃப்டில் அடிச்சுன்னுக்கிறீங்க, நேராக அடினா இங்கே போகிறவனை குத்தினுக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும், பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஆனால் நீங்கள் அதை கணிக்கல. பொதுமக்கள் வாக்களிச்சுட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் அவர் முதல்வராக இருக்கார், அமைச்சரில் ஆயிருக்காங்க. அப்போ அந்த பார்வையிலேருந்து தான் நீங்கள் பேசணும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பிளாக் டிக்கெட் விற்கிறவன், அது பண்ணுறவன், ஒன்றும் இல்லாதவன், இவனுங்கெல்லாம் மண்டையில் அறிவே கிடையாது. ஒரு பந்து என் கையில் வரும் தம்பி ஒரு காலம் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி அந்த பார்வையை வச்சு ஒரு தலைவர் பேசுகிறாருன்னா அது மேலும் அவருக்கு பின்னடைவை தான் தரும். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. நடிகனுக்கும் தலைவனுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியாத தருதலை பயிலாக இருக்கீங்களாடான்ட்டு மாதிரி மக்களை இவ்வளோ மாதிரி ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கூட்டத்தில் பேசுகிறத எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு தலைவன், ஒரு நடிகன், அது முதல்ல அவர் எப்படி வித்தியாசப்படுத்துகிறாரு. நடிகன் தான், எல்லோரும் நடிகர் தான். சீமானே நடிகர் தான், சிவாஜி கணேசன் நடிகர், எம்ஜிஆர் நடிகர், ஜெயலலிதா நடிகை, விஜய் நடிகர், விஜயகாந்த் நடிகர். மக்களுடைய விருப்பம் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்க இஷ்டம். நீங்கள் மக்களுடைய மனதை கொள்ளை கொள்றதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதுதான். விஜயுடைய ஃபேம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பொதுமக்கள் இந்த ரெண்டு கழகங்களும் வேணாம், விஜய் தான் தேவை அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல. இவங்களாம் உளறிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஜென்சிகள்னால மாற்றம் வந்ததுன்னு. ஜென்சியுடைய இது ரொம்ப கம்மி அந்த பர்சன்டேஜ். அப்போது உங்களுக்கு ஜென்சி மட்டும் வச்சு வந்திருக்கணும்னா சீமான் முதலமைச்சர், இல்லை அண்ணாமலை முதலமைச்சர், இல்லை அந்த காலத்தில் விஜயகாந்த் முதலமைச்சர், இல்லை அதுக்கும் பின்னாடி போனால் வைகோ முதலமைச்சர். அப்போ ஜென்சி மட்டும் வச்சுக்கிட்டுலாம் இதாகாது. அதை தாண்டி ஓட்டு, பொதுமக்கள், பெண்கள், மாற்றம் விரும்புவோர். இதனால தான் விஜயகாந்தே பெரிய நடிகராக இருந்து விஜயை விட பெரிய அளவுக்கு அவருக்கு அந்த அமைப்புகள்லாம் இருந்தாலும் அவர் தன்னை நிரூபித்தார், ஒரு ஆளுமைன்னு நிரூபித்தாலும், எம்ஜிஆருக்கு பிறகு அதிக உதவி செய்கிறவர் அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில் இருந்தாலும், பெண்கள் வாக்குகள் அதிகமாக அவருக்கு இருந்தாலும் அவரால் ஏன் ஜெயிக்க முடியலன்னா அதிமுக திமுகன்றது ரெண்டு பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க. மக்கள் அவங்கள நம்பினாங்க. ஆட்சி பண்ணோன்னா இவங்க ரெண்டு பேர் தான். திமுக வேணான்னா அதிமுக போடலாம், அதிமுக வேணான்னா திமுக போடலாம், கூட்டணி பலம். அப்போ விஜயகாந்த் தனியாக நின்றாலும் ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சுது. பர்சன்டேஜும் 10 தாண்டல அவர் வாழ்க்கையில். அப்போ விஜய் வராருன்னா இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் இல்லாத ஒரு விஷயம் ஏன் நடக்குது அப்படின்றத சீமான் கவனிக்க தவறுறார். விஜயகாந்த் மாதிரி பெருசாக எஃபர்ட்லாம் போடல. விஜயகாந்த் ஸ்பீச்லாம் வேறு லெவலில் இருக்கும்.
ஒரு காலம் வரும் என் காலம் வரும் பேசியிருப்பார். வேறு லெவல். அந்த ஸ்பீச் கிடைக்க மாட்டேங்குது, தேடி பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பேச்சாளர். 2வது திரையுலகிலும் சரி மற்றதுலையும் சரி. ஆனால் அவர் காலம் வந்த காலம் அந்த மாதிரி. விஜய் வர்ற காலம் வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்லேயுமே பெரிய லீடர், பெரிய ஆளுமை மிஸ் ஆகுது. இங்கே வந்து ஸ்டாலின் தலைமையில் இந்த அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது. மக்களுக்கு கடுமையான கோபம் இருக்குது. சிறுபான்மை மக்கள் இவங்க வச்சு ஏமாத்துறது சிறுபான்மை மக்கள்லாம் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க. சிறுபான்மை மக்கள் வீட்லேயே விஜய்க்கு ஓட்டுகள் அதிகமாகிடுச்சு. அப்போது இந்த விவகாரங்கள் இவர்களுக்கு தெரியல. திமுககாரன் வீட்லேயே விஜய்க்கு ஓட்டு இருக்குன்றதே இவர்களுக்கு புரியல. ஏன்னா இவர்கள் நடத்தின அரசியல். அதிமுகவும் அதே மாதிரி. இவங்க வேணால் 2 கழகங்களுமே வேணான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல ஏன் சீமான் ஃபெயிலியர் ஆகிறார், ஏன் விஜய் வரார், அதை சீமான் கரெக்டாக அனலைஸ் பண்ணார்னா இந்த பேச்சு வராது. சார் நீங்கள் எலெக்ஷன் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, அதை எதிர்க்கிறத விட்டுட்டு புதுசாக வந்த விஜயை எதிர்த்து அங்கே வந்து அவருடைய வெளியே எக்ஸ்போஸ் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அதை தான் சொல்கிறேன். அதுதான் அதுக்கு பேர் தான் ஆளுமை. எதை கையில் எடுக்கணும், எந்த பிரச்சனை. நீங்கள் டிஎம்கே பண்ணுதில்ல, காவிரி பிரச்சனை போராட்டம் பண்ணுறோம், விவசாயிகள் டெல்டா அவங்க கோட்டை, இப்போ அங்கே போயிட்டு அதை பண்ணுறாங்கல்ல. நீங்கள் கட்சி அமைப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கு, தலைமை ஒன்றுமே கிடையாது. ஆனால் அங்கே போய் பேப்பர் பார்த்தா படிச்சுன்னுக்கிறாரு, மொக்கையாக தான் பேசினுக்கிறாரு. ஒரு தமிமுன் அன்சாரி அளவு கூட ஒரு ஸ்பீச் கிடையாது. ஆனால் எப்படி கொண்டு வந்து மேலே வைக்கிறாங்க பாருங்கள். இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த இது சீமான்கிட்ட இருக்கானா இல்லை. நீங்கள் ஆளுங்கட்சியை எல்லோரும் கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒரு பக்கம், இது அதிமுக ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், எல்லோரும். நீங்கள் வந்து லெஃப்டில் அடிச்சுன்னுக்கிறீங்க, நேராக அடினா இங்கே போகிறவனை குத்தினுக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும், பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? எல்லாத்துக்கும் மேலே இப்போவும் அவர் என்ன சொல்கிறாரு, எங்களை திரள் நிதி திருடன்னு சொன்னவங்களாம் நீ பிளாக் டிக்கெட் விற்றவனை நம்பி ஓட்டு போட்ட இதெல்லாம் மக்களை திட்டுறீங்க. ஆனால் நீங்கள் அதை கணிக்கல. மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது, அது கணிக்கல. இன்னொன்று, விஜய் உங்களை நம்பி வராரு, நீங்கள் விஜய் கையில் எடுத்துட்டுமா வேணாவா? கண்டிப்பாக எடுத்துருவோம். அப்போ உங்களுடைய ஆத்திரத்தை தானே அங்கே காமிக்கிறீங்க. நீ வந்து திராவிடன்ற அதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் பண்ண முடியாது. நீங்கள் கூட போயிட்டு நீங்கள் ஒரு 30 எம்எல்ஏ விஜய், அப்போ நீங்கள் உங்கள் டாமினேஷன் இருந்ததுன்னா நீங்கள் பல விஷயம் சாதிக்கலாமே. அப்போ அங்கே ஒரு அலட்சியம், நடு ரோட்டில் லாரி அடித்து செத்து போய்டுவேன், இந்த மாதிரி பேச்சுகள். அப்புறம் இன்றைக்கி அவர் நேற்றே அவருடைய ஸ்பீச் எல்லாம் பார்த்தா எங்கேயுமே பாராட்டுற மாதிரி இருக்காது. அதான் புதுசாக நாம் தமிழர் கட்சி தம்பிகளை விட்டுருங்க, அதை தாண்டி மற்றவர்கள் பார்த்தா முகம் சொல்லிக்கிற மாதிரி தான். ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பேச்சு இல்லைன்றீங்க, முகம் சொல்லிக்கிற மாதிரி தானே இருந்தது. ஆமாம். அவர்கள் வந்து நீ வந்து இதுவா விஜயை பற்றி திட்டுறது, பொதுமக்களை திட்டுறது, நான் கார் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க, பென்ஸ் கார். ஜோசப் விஜய்னா இப்போ தான் வந்துருக்காரு. நான் வந்து ஏரோப்ளேன் வாங்க போகிறேன், கார் வாங்கினது பதில் சொல்லல, நான் ஏரோப்ளேன் வாங்க போகிறேன், நான் அது பண்ணுவேன்டா, ஒரு நாள் நடா பண்ண முடியும். அது இப்படி தான் இருக்கே தவிர ஆக்கப்பூர்வமான இது இல்லை. இந்த கவர்மெண்ட்டில் எல்லாரும் பேசுகிற அதே விமர்சனத்தை இவரும் வைக்கிறார். ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் சீமான் பேச்சுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்ன்ற இருக்குன்ற மாதிரி தான் உங்கள் கேள்வியாக இருக்கா? அப்போ அதை அவ்வளோலாம் கொச்சப்படுத்த வேணாம். ஆனால் சீமான்ட்ட எதிர்பார்க்கறது வேறு. அப்போ அந்த இது இருக்குதானா இல்லைன்றேன். அவர்கிட்ட இருக்கிற வழக்கமான இது இல்லை. ஒரு அரசியல் தலைவராக இந்த தோல்வி ப்ளஸ் இந்த கவர்மெண்ட்டு இதை எப்படி அசஸ் பண்ணி பேசணும். நீங்களே நிலை தவறி பேசுனீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க? 2வது, இந்த பார்வை தப்பு. பொதுமக்கள் வாக்களிச்சுட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் அவர் முதல்வராக இருக்கார், அமைச்சர்கள் ஆகியிருக்காங்க. அப்போ அந்த பார்வையிலேருந்து தான் நீங்கள் பேசணும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பிளாக் டிக்கெட் விற்கிறவன், அது பண்ணுறவன், ஒன்றும் இல்லாதவன், இவனுங்கெல்லாம் மண்டையில் அறிவே கிடையாது. ஒரு பந்து என் கையில் வரும் தம்பி ஒரு காலம் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி அந்த பார்வையை வச்சு ஒரு தலைவர் பேசுகிறாருன்னா அது மேலும் அவருக்கு பின்னடைவை தான் தரும். ஏன் சொல்கிறேன்னா, இதே பார்வை இதே விஷயந்தான் எம்ஜிஆருக்கு நடந்தது. எப்படி அப்போ திமுக பண்ணாங்களா? திமுக பண்ணாங்க இதே மாதிரி கடுமையான, இதை விட கேவலமாக பண்ணாங்க. கோமாளி, முட்டாள், ஒன்றுகள் ஆகில்லாத ஆள், விசிலடிச்சாங்குஞ்சிகளை வச்சுட்டு பண்ணுறாங்க. இப்படி தான் இன்றைக்கி அதே தான் திமுகவும் இன்றைக்கி விஜய்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக திமுக பண்ணுங்க, திமுகவுடைய டிஎன்ஏங்க அது. இன்னும் ஒரு 20 வருஷம் இருந்தால் அன்றைக்கி யார் வராங்களோ அவங்களும் அப்படி பண்ணோம். ஆனால் நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்ற சார். இப்போ புதுசாக சார், இப்போ அந்த குளத்தூரில் அந்த இவிஎம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அது என்ன தான் சார் நடக்குது? பின்னாடி அரசியல் என்ன தான் இருக்குது அதில்? அது ஒரு காமெடியான விஷயங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணுவாங்க மெஷினை. தேர்தல் நெருக்கத்தில் ஒரு மார்க் ட்ரில்லிங் மாதிரி பண்ணுவாங்க. வாக்கு போட்டு அது கரெக்டாக பதிவாகுதா எல்லாம். வாக்கு எலெக்ஷன் பண்ணுவாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே மெஷினை யார் கேட்டுக்கிறாங்களோ
அதை வச்சு செக் பண்ணுவாங்க. அது எல்லாரும் கேட்டுக்கணும். அப்போ இவர் வந்து தோத்தது இவருக்கு பெரிய அவமானம். இதில் ஒரு நண்பர் சொன்னார், எனக்கு அதான் சிரிப்பு. என்ன சொன்னார்? சார், விஎஸ் பாபு மட்டும் நிற்காமல் வேறு யாராக நிற்க வச்சுருந்தா 20,000 ஓட்டில் ஜெயிச்சிருப்பாங்க சார். விஎஸ் பாபுக்கு அவ்வளோ நல்ல பேர் சார் அந்த ஏரியாவில். ஆமாம், உண்மை தான். விஎஸ் பாபு சேர்த்ததெல்லாம் பெரிய காமெடி. ஏன்னா கந்து வட்டி இந்த இதுன்னு ஏகப்பட்ட கெட்ட பேர் பொதுமக்கள் மத்தியில். அதை மீறி ஒரு மாநில முதல்வர் 8,000 ஓட்டில் தோக்கடிக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ வெறுப்பு இவர் மேலே இருந்திருக்கும். அதை தான் அவர் ரொம்ப போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாரு ஒரு நண்பர். சார், ஒரு சாதாரண ஆளை நிறுத்தியிருந்தால் 20,000 ஓட்டில் ஜெயிச்சிருப்பாங்க சார். அப்போ இவ்வளோ வெறுப்பை மீறி 8,000 ஓட்டு வாங்குறாருன்னா பார்த்துங்க சார் அப்படின்னு. விஎஸ் பாபுக்கே நம்பிக்கை கிடையாது. அவர் கேட்டது வெளியாகும். இப்போ வேறு வழி இல்லாமல் தான் போய் அங்கே போய் கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் நின்னாலும் அவரும் ஜெயிச்சிட்டார். அப்போது ஒரு விஎஸ் பாபுகிட்ட தோக்குறீங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணம் விஜய் மேலே மக்கள் வச்சுருக்க நம்பிக்கை. அந்த விசிலுக்கு விழுந்த ஓட்டு தான், அவ்வளோ நம்பிக்கை. அப்போ நீங்கள் அதை பரிசீலனை பண்ணணும். எப்படி சீமான் இந்த தோல்வியை வெறுப்பாக எடுத்துக்கொள்கிறாரோ சேம் அதே பேட்டர்ன் தான் இவங்க எந்த காலத்துலேயுமே அப்படி தான் இவங்க எடுத்துக்கிட்டு தோல்வியை இது இந்த மிஷினை வச்சுட்டு எதாவது பண்ணலாம். எப்படியும் இவங்க போனால் ஏதாவது ஒரு குறை இருக்கும், சீல் வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட உடனே அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் சீல் வச்சு எந்திரங்கள்லாம் அது வாக்கு எண்ணும் மையத்துக்கு வந்துடும். அங்கே ஸ்ட்ராங் ரூமில் வச்சுருவாங்க. அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு அது சீல் வச்சு 3 எல்லா ஏஜெண்ட்டும் சைன் பண்ணி சீல் அடித்து வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு அதை பிரித்து எல்லா ஏஜெண்ட்டுக்கு முன்னாடி அந்த சீலை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸ் அந்த மிஷின் எடுத்து வச்சு அதுக்கையும் சீலை ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்போ ஓட்டு உழுதா விவிபேடு எல்லாமே மேட்ச் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த ஏஜெண்ட்டுக்கு முன்னிலையில் தான் எடுத்து எண்ணுவாங்க. அப்போது ஆரம்பத்துலேருந்தே இவர் பின்தங்கி இருந்தார். முன்னேறிட்டு பின்னாடி போனால் கூட பரவாயில்ல, ஃபுல்லாகவே அவர் எங்கேயுமே செயல்படுக்கல. அவர் இப்போ இவர் இந்த பசுபதினு ஒருத்தட்ட தோத்தார திருப்பத்தூரில். ஆமாம், சீனிவாஸ் சேதுபதி. அப்போ ஒரு ஓட்டில் தோத்தார். அந்த அவராவது மிஷின் சொல்லி கேட்டார்னா லாஜிக் இருக்குது. அவர் கேட்கவே இல்லை. அப்போ இவர் கேட்டார்னா என்ன காரணம்னா இந்த மாதிரி வச்சு சீலு கீழ்னு ஏதாவது பிரச்சனையை கிளப்பிட்டு, ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து அதில் 5% தான் எடுத்துக்கும். அந்த டோட்டல் இதில் 5% வாக்குச்சாவடியில் உள்ள இயந்திரங்கள் அல்லது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குலுக்கல் முறையில் குறைந்தபட்சம் 5 வாக்குச்சாவடியில் உள்ள விவிபேட் ஒப்புகை சீட்டுகள் மற்றும் இவிஎம் தரவுகள் கட்டாயமாக சரிபார்க்கப்படுகிறது. இதுதான் இந்த இதில் நடக்கிறது. அப்போது கொளத்தூர் தொகுதியில் வந்து தனக்கு விழ வேண்டிய வாக்கள் சரியாக பதிவாகலை அப்படின்னு ஒரு அந்த வேட்பாளர் ஸ்டாலின் கோரின அடிப்படையில் 16 வாக்குச்சாவடிகளில் உள்ள எந்திரங்களின் மைக்ரோ கண்ட்ரோலர் மற்றும் பேண்ட் மெமரி சரிபார்க்கும் பணி சரிபார்க்க பண்ணி நடந்தது. இதில் அந்த சீல் வைக்கல, அந்த பேப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு மீதி இது நாங்கள் அவள் தான் போல ஆட்டத்தை கலடா சரியில்லை, எல்லாம் சரியில்லை, ஏதோ கொளத்தூர் முழுதுமே அந்த மாதிரின்ற மாதிரி போயிட்டாங்க. இதுதான் வேலை. நாங்கள் வந்து உச்சநீதிமன்றம் போகிறோம், அப்படி போகிறோன்னு எங்கே போனாலும் தேர்தல் ஆணையத்திட்ட நோட்டீஸ் பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையம் அந்த பாருங்கள் இதெல்லாம் நடந்துருக்குது, மற்ற வேட்பாளர்கள் எல்லாருமே மற்ற கட்சி தலைவர் எல்லாருமே இது பண்ணிக்கிறாங்கன்னு முடிச்சு வச்சுருவாங்க. நேற்றே சமீர் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, 100% கரெக்டாக இருக்குன்றாரு. ஆனால் இவர்கள் என்ன இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கே ஜேவியர்னு ஒருத்தர் அவங்க இதில் ரொம்ப அழகாக பேசுவார்ல அவர். ஆனால் பார்க்குறதுக்கு அர்ணாப் கோஸ்வாமி தமிழ்நாட்டு அவர் வந்து பார்த்தீங்களா இப்படி தான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் செட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆட்சி யார் கையில் இருந்தது, மத்திய அரசு யார் கையில் இருக்குது, ஒன்று அவங்க 2 பேர் தான் செட் பண்ணணும். கரெக்ட். இவங்க மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் பிள்ளைக்கா பசங்க கரெக்டாக இல்லை, அந்த டைமில் தான் சொல்கிறேன். இன்னொன்று பல பேர் வீட்டில் படுத்துன்னு இருந்தாங்க, சில பேர் எதிர்கட்சிட்டே காசை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்படிப்பட்டவங்களாம் ஜெயிச்சிட்டான். இருக்கு. அப்புறம் எங்கே ஓட்டிங் மிஷினில் தப்பு பண்ண முடியும்? அவங்களே நினச்சது அதிகபட்சம் 30 சீட் வந்தால் பெரிய விஷயம் நினச்சிருந்தாங்க. சார் விஜய் அப்படி நினச்சிருந்தா ஏன் சார் பெரம்பூர் வந்துருக்கணும்? அவர் தொகுதி சோழிங்கநல்லூர்லேயே இருக்கலாமே சார். ஆமாம், ஈஸியாக சரவணா 1 லட்சம் ஓட்டு கிட்ட ஜெயிக்கிறாரு. ஆமாம், திருவள்ளூரில் ஒருத்தர் ஜெயிச்சார்ல. ஆமாம், மாதவரம் எம்எல் பிரபு செகண்ட் ஹையஸ்ட்டு. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் இவர்கள் வந்து நம்பாமல் தான் நடந்தது. இதில் எங்கே செட் பண்ணுறது? இது என்னென்னா இந்த நரேட்டிவ் நாள்லேருந்து போவோம். ஓடா எங்கள் தலைவர் ஒன்றும் தோக்கலை. சரி, ஒரு பேச்சுக்கு கொளத்தூரில் நீ இப்போ ரீஎலெக்ஷனே வருது, ஸ்டாலின் மறுபடியும் நிற்கிறாருன்னு அவர் எப்படி சார் ஜெயிப்பார்? ஜெயிக்க வாய்ப்பு இருக்காம? ரீஎலெக்ஷன் வருது, அதுனா மறுபடியும் எல்லாருடைய இதுவும் அதில் குமியும். அன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும்.
அதனால் அதெல்லாம் மேட்டர் இல்லை. இன்றைக்கி இவர்களுக்கு எதிராக பெரிய ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்ருக்காங்க. நீங்கள் முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு எல்லா முனை தாக்குதலும் நடக்குது. அதிமுகவில் தேவையில்லாமல் போய் ஆளுங்களை சேர்க்கறது இந்த வேலை. அதிமுக உள்கட்சி தலையிட்டதுனால இப்போ அவங்க கடும் கோபத்தில் இருக்காங்க. இங்கே அப்புறம் சீமானு எல்லா பக்கத்துலையும் தாக்குதல் வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி தான் இன்றைக்கி இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட பதிலே தெரியாத ஆட்கள் தான் இருக்காங்க. இது எப்படி சார் தமிழ்நாடு அரசியல் இது எப்படி சார் நோக்கி போகுது? குறிப்பாக விஜய் அவர்கள் இது எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா நீங்கள் தகுந்த ஆலோசகர் வச்சுக்கணும். அரசு அதிகாரிகளில் சரியான அதிகாரிகள் இது பண்ணணும். இந்த காவிரி இஷ்யூலேயே பாருங்கள், செம்ம பல்பு வாங்கினாங்க. காவிரி இஷ்யூ வந்து கோர்ட்டில் இருக்குது. அது வந்து இப்போ சிவகுமார் கூப்பிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி நடுவில் ஒரு கருத்து வந்துச்சு. சிவகுமார் கூப்பிட்டுருக்காருன்னா சரி ஏதாவது பேசி ஈஸி ஒரு 4.5 டிஎம்சி தண்ணி உடனே இப்போ வறண்டு போய் கிடக்குது ஏதாவது வந்தால் நான். ஆனால் பார்த்தா இவர் தான் பேச வார்த்தை கேட்டிருக்காரு. அவர் வேணான்ட்டார். அவர் லாஸ்ட்டில் அவர் பின்ன பிஜேபிலாம் இறங்கிட்டான். நீங்கள் வந்து அந்த டைமில் போய் இவரை கூப்பிட்டு பேசுனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாரு, இது கர்நாடகாவுக்கு துரோகம் பண்ணுறாரு சிவகுமார் கொண்டு போயிடுவாங்க. அதனால் தேர்தல் அரசியல் தானே. அதனால் எப்பா ராசா அங்கேயே இருந்து வராதுன்ட்டாங்க. இவர் முடிவு பண்ணிடணும். 4.5 டிஎம்சி தண்ணி விட சொன்னப்போ நான் எதிர்த்து மேல்முறையீடு போகணுன்னு சொல்கிறப்போ நீ தண்ணியே விட மாட்டேங்கிற ஒன்ட்டே நான் பேச்சுவார்த்தை நாங்கள் போக மாட்டேன்னு சொல்லணும். இவர் அதுக்கப்புறம் தான் 13 பேர் கொண்ட குழுவே இவங்க போடுறாங்க. அப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட அதிகாரிகளுடைய ஆலோசனை யாருடைய ஆலோசனையுமே சரியில்லை. இதில் கிட்டத்தட்ட ஒரு பின்னடைவு. ஆக்சுவலாக சார் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து போய் முன்னாள் முதலமைச்சர் கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்தித்து பேசினான்ற அந்த விஷயம் இருக்குது. அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாமான்ற விஷயத்த பண்ணுறாரா? அப்படி தான். அதை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா இடத்துலையும் இது சக்ஸஸ் ஆகாது. நீதிமன்ற விசாரணை சமயத்தில் அந்த மாதிரி டைம்லலாம் இப்போ கருணாநிதி மேலே 2007 குமாரசாமி ஒரு இது சொல்கிறாரு, எனக்கு வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலான்னு கூப்பிட்டாரு அப்படின்னு. அப்போ சிஎம் அவர் கலைஞர், அங்கே குமாரசாமி உடனே அறிக்கை விட்டார். யார் கூப்பிட்டா? நான் யுகாதி வாழ்த்து தான் சொன்னேன், இது வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது, இது வந்து தப்பான இது ஒன்று அப்படின்னு. ஏன்னா அப்படி இது கோர்ட்டு மூலிமா தான் தீர்த்துக்க முடியும் அந்த பிரச்சனையை அப்படின்றாரு. அதுதான் வந்து கரெக்டான முறை. ஜெயலலிதாலாம் அப்படி தானே இருந்தாங்க. ரைட் சார், பல விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.